ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் திரும்பவும் திரும்பவும் வந்து கொண்டே இருந்தது. இருதயம், ஹார்ட், இருதயம். இன்றைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்னு நம்மளை கேட்டா நிறைய சொல்லுவோம். ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நம்ம சொல்லுவோம், என் இருதயம் ரொம்ப பாரமா இருக்கு. வேதத்துல இருதயம் எப்படியெல்லாம் எப்படிப்பட்ட இருதயமாய் இருக்கிறது என்பதை கொஞ்சம் வேதத்தை அலசி பார்க்கும் பொழுது 13 எடுத்திருக்கிறேன். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்லுகிறார், என் இருதயம் சோர்ந்து போகிறது. என் இருதயம் சோர்ந்து போகுது. நிறைய பிரச்சனைகள், நிறைய போராட்டங்கள், நிறைய வேதனைகள், நிறைய பாடுகள், இதெல்லாம் பார்த்து என் இருதயம் என்ன பண்ணுது? சோர்ந்து போகுது. இருதயம் மூச்சை அடைத்தது. சில நேரத்தில் நம்ம சொல்றோம், என் மூச்சை அடைக்கிற மாதிரி இருக்குது. இந்த இருதயம் மூச்சை அடைக்கிற அளவுக்கு இருதயம் பாரம். இருதயம் தத்தளித்து கொண்டு இருக்குது. நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யக்கூடாது, நான் என்ன பண்ணணும், என்ன செய்யணும் எனக்கு தெரியல. இருதயம் தத்தளிக்குது, தத்தளித்து கொண்டு இருக்குது. என் இருதயம் எனக்குள் வியாகுலப்படுகிறது. இந்த வியாகுலப்படுகிறது என்கிற வார்த்தை கடுமையான வேதனைப்படுது. இயேசு கிறிஸ்து வியாகுலப்பட்டார் கெத்செமனே தோட்டத்தில் என்று வாசிக்கிறோம். அவ்வளவு கடுமையான வேதனை. இருதயம் வியாகுலப்படுது. என் இருதயம் பின்வாங்கி போகுது. இதெல்லாம் இருக்கிறதுனால என் இருதயம் கத்தரை விட்டு ஏன் கத்தரை தேடணும், நான் ஏன் கத்தரை பிடித்து கொள்ளணும், நான் ஏசப்பாவுக்கு உண்மையா இல்லையா, ஏசப்பாவை தானே நம்பி இருக்கிறேன், ஏசப்பாவுக்கு இதெல்லாம் தெரியாதா, ஏசப்பா இதெல்லாம் பார்க்கலையா. இருதயம் பின்வாங்கி போகுது. இருதயம் வஞ்சிக்கப்படுது. வசனம் சொல்லுது, இருதயம் பாகம் 11:16 சொல்லுது, இருதயம் வஞ்சிக்கப்படுது. நம்புகிறோம், ரொம்ப நம்புகிறோம், நான் நம்பி நம்பி ஏமாந்து போறேன். இருதயம் வஞ்சிக்கப்படுது. கர்த்தருடைய பிள்ளைங்க, கர்த்தரும் அப்படிதான் நம்புகிறாரு. கர்த்தருடைய பிள்ளைகளும் நம்பிதான் ஆகணும். ஆனா சில நேரத்தில் இருதயம் வஞ்சிக்கப்படுது. இருதயம் விசனப்படுகிறது. மனக்கவலை, வருத்தம், இருதயம் விசனப்படுகிறது. இருதயம் எனக்குள்ளே குழம்புகிறது. ஒரே குழப்பமா இருக்குது. நான் என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, குழப்பமா இருக்குது. நான் போறது சரிதானா, நான் செய்யறது சரிதானா, நான் நடக்கிறது சரிதானா எனக்கு தெரியல. இருதயம் குழம்புகிறது. என் இருதயம் திகைக்கிறது. எதிர்பாராத திடீர் ஆபத்துகள் வருது, நிகழ்வுகள் நடக்குது. திகைத்து போய் நிக்கிறேன். நான் என்ன, ஏன் எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு என் இருதயம் திகைக்கிறது. என் இருதயம் பதட்டம் அடைகிறது, பதட்டம் அடைகிறது. என் இருதயம் என்னில் கதறுது. இருதயம் சில நேரத்தில் சொல்லுது முடியலன்னு சொல்லி, இருதயமே சொல்லுகிற அளவுக்கு நமக்குள்ள வேதனை. இருதயம் கதறுகிறது. இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. துக்கம் துக்கம், ஒரு துக்கம் போனா ஒரு துக்கம், ஒரு துக்கம் போனா ஒரு துக்கம். துக்கத்தினால என் இருதயம் நிறைந்திருக்கிறது.
இவ்வளவும் இருக்கிறதுனால இருதயம் இருளடைந்திருக்கிறது. இருதயத்துல வெளிச்சமே இல்லை, இருதயம் இருள். இன்னைக்கு சொன்ன இவைகள் எல்லாம் யாருமே சொல்ல முடியாது, இதுல எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இது சம்பந்தம் இருக்கு. எத்தனை பேர் சொல்லுவீங்க நீங்க சொன்னது எல்லாம் எனக்கு தான்? எத்தனை பேர் இதை சொல்லுவீங்க? ஆமா, எல்லாம் உண்மைதான். ஏன்னா நம்முடைய இருதயத்தை உருவாக்கினவர், நம்முடைய இருதயத்தை காண்கிறவர். இவைகள் எல்லாம் இருக்குது. ஆனா கர்த்தர் சொல்லுகிறாரு, இருதயம் நொறுங்குண்டவர்களை அவர் குணமாக்குகிறார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட இருதயமாவும் இருதயம் இருக்குதா? உன்னை குணமாக்குகிற கர்த்தர் அவர் இங்கே இருக்கிறார். இன்னைக்கு எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமா?